வணக்கம். மீண்டும் இந்த Laravel தமிழ் மூல சீரீஸ்ல உங்களை நான் வரவேற்கிறேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் 10வது வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறது இது. ஸோ 10 வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணலன்னு சொல்லி சொன்னா, இடையில இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னா, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ. என்னென்னு சொல்லி சொன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 மட்டுக்கும் நாங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் கிட்டில் எப்படி கொமிட் பண்ணுறதுலேருந்து, கிட்ஹப்புக்கு வந்து புஷ் பண்ணுறதுலேருந்து, அண்டு புதுசாக ஒரு லே அவுட்டை டிஃபைன் பண்ணி அதிலேருந்து மாஸ்டர் லே அவுட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுப்படி, Laravelட்ட வியூஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணும், பிளேட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் என்ற கீவேர்டை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், ஜெயில்டு என்ற கீவேர்டை எப்படி யூஸ் பண்ணலாம், இப்படியான விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து PHP artisan route list அப்படின்ற command line யூஸ் பண்ணி எங்களுடைய அவைலபிளாக இருக்கிற ரவுட்ஸ் அப்படி எங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற URI என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கான டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு தந்திருந்தேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஃபர்ஸ்டா கண்ட்ரோலருக்கு போகலாம். கண்ட்ரோலருக்கு போறதுக்கு முதல் ஸோ Laravel பேஜில் கண்ட்ரோலர் என்ன என்று சொல்றாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபியூச்சரில் நாங்கள் ஒரு தனி பேஜுக்குள்ளே வச்சிருக்கலாம், ஸோ பியூட்டியாக இருக்கிறதுக்காக. ஸோ Laravel அஃபீஷியல் பேஜ், இப்போ நாங்கள் செய்திருக்கிற பேஜ் இதுதான். ஸோ Laravel அஃபீஷியல் பேஜில் ஓகே பிளேட் டெம்ப்ளேட் நாங்கள் படிச்சிட்டோம். அதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, கொமெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதுறது, CSRF ஃபீல்ட் அண்டா என்ன, மெத்தட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்டா அப்படி கிரியேட் பண்ணுறது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முதல் நாங்கள் கண்ட்ரோலருக்கு போவோம். ஓகே, கண்ட்ரோலருக்கு போனோம்னு சொல்லி சொன்னா தான் எங்களுக்கு ஓரளவு வந்து எங்கள் அடுத்த ஸ்டெப் நாங்கள் ஃபோர்வர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, கண்ட்ரோலர் எங்களுக்கு என்னென்னு தெரியாட்டி கண்ட்ரோலர்ல இருந்து தான் நாங்கள் வியூக்குரிய டேட்டாவையும் வியூவையும் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும் பொழுது எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து web.php ஃபைல்ல வச்சு செய்ய முடியாது. ஸோ அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா, ஒரு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த கண்ட்ரோலர்ல இருந்து வியூவோட சேர்த்து சில டேட்டாவையும் வந்து ஃபோர்வர்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நாங்கள் விசிபிள் பண்ணுவோம். இதில் இருக்கிற மாதிரி இந்த லூப் பண்ணுறது எப்படி, PHP ஈச் லூப் அப்படி இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ தேட போகிற விஷயம் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இது ஒரு பேஜ் ஃபுல்லாக தேடும் Laravelட்ட. ஸோ நான் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ கண்ட்ரோலர் டைப் பண்ணால் கண்ட்ரோலர் பேஜுக்கு எக்ஸாக்டாக கொண்டு போய் விடும். அதுதான் Laravelட்ட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ டிஃபைனிங் அ கண்ட்ரோலர். ஓகே, கண்ட்ரோலர் என்ன? Instead of defining all your request handling logic inside the clausur, okay, you may wish to organize this behavior using controller class. அதாவது ஒரே இடத்துல வச்சு எல்லாத்தையும் கிளவுசருக்கு வச்சு செய்யாம நாங்கள் வந்து கண்ட்ரோலர், அது எங்கே இருக்கும், ஆப்புக்குள்ள இருக்கிற HTTP என்ற ஃபோல்டருக்குள்ள கண்ட்ரோலர்ஸ் இருக்கிறதுக்குள்ள வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போறோம். பேசிக் கண்ட்ரோலர். ஓகே, டிஃபைனிங் எ கண்ட்ரோலர்ன்றது கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, அதை பார்க்கட்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் கண்ட்ரோலர். ஓகே, ஒரு கண்ட்ரோலர், யூசர் கண்ட்ரோலர், அது எக்ஸ்டெண்ட் பண்ணும் கண்ட்ரோலர்லேருந்து. ஓகே, தென் அந்த கண்ட்ரோலரை வந்து எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முதல் இதில் கீழே போக ஐ திங்க் எங்களுக்குரிய கண்ட்ரோலரை கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு இதுதான் எனக்கு வேணும். ஸோ இந்த இன்வோக்கபிள்ன்றது எனக்கு தேவையில்லை. இன்வோக்கபிள் என்னண்டா கண்ட்ரோலரை வந்து டிஃபால்ட்டா கண்ட்ரோலருக்கு கால் பண்ணப்படுற மெத்தட் தான் இன்வோக்கபிள். ஓகே, எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் தனித்தனி மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால இன்வோக்கபிள் இல்லாமல் நான் PHP artisan make என்ற கொமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோலர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரீசோர்சஸ் என்றதை யூஸ் பண்ணினேன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு தேவையான மற்ற மெத்தட்ஸும் வந்து வரும். ஆனால் இப்போதைக்கு நான் ரீசோர்ஸுக்கு போக இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து சிம்பிள் பேஜஸ். அதனால வந்து ஒரு தனித்தனி கண்ட்ரோலரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும். ஓகே, ஸோ எங்களோட ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணி வியூ டெர்மினல், I clear it. Okay, invocable என்றதை ரிமூவ் பண்றேன். ஸோ ப்ரொஃபைல் என்றதுக்கு பதிலாக
ஹோம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அதாவது ஹோம் கண்ட்ரோலர்ன்றதுக்கு பதிலாக பேஜ் கண்ட்ரோலர் போட்டால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீனிங்ஃபுல்லான ஒரு நேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐ க்ளோஸ் திஸ் ஒன் அண்ட் ஆப் HTTP controller. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவுத்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு, கண்ட்ரோலர்ன்ற ஃபோல்டர் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நான் இதை ஹிட் பண்ணிக்கல ஓகே கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். என்ன சொல்லும்? கண்ட்ரோலர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ கண்ட்ரோலர் என்ற மெத்தட்டுக்குள்ள பேஜ் கண்ட்ரோலர் என்ற ஒரு கண்ட்ரோலர் வந்து கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐ க்ளோஸ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிம்பிளா ஒரு கண்ட்ரோலர் PHPயில் ஸ்டார்ட் பண்ணி நேம் ஸ்பேஸ் கண்ட்ரோலர்ல இருந்து அண்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூஸ் அண்ட் அதில் பார்த்த கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த ரிக்வெஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்டை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஏன் இது பச்சை கலர்ல காட்டுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா மீனிங் வந்து நாங்கள் செய்த சேஞ்சஸை வந்து கிட் வந்து ட்ராக் பண்ணி கொண்டிருக்கிறதால இந்த சேஞ்சஸை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது சொல்லும் எப்படி இருந்தது. புது ஃபைல்னு சொல்லிச்சுன்னா ஒரே ஒரு ஃபைல் இருக்கும். அதுவே app.blade போயிட்டு நான் என்ன சேஞ்சஸ் செய்தாங்கன்னு பார்த்தா எஸ் நாங்கள் ஸ்லாஷ்ன்ற இந்த இதை வந்து கேஷ்ன்றதை ஸ்லாஷ்ன்னு மாற்றினாங்க. ரெண்டாவது சின்ன பாக்கு. ஓகே, அதே மாதிரி ஹோமில் போய் பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா இப்படி இருந்த ஹோம் பேஜை நாங்கள் இப்படி மாற்றிருக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் செய்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக கிட் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பேஜ் கண்ட்ரோலர் என்ற ஒரு கண்ட்ரோலர் டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தென் அடுத்தது லெரவல் பேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ லெரவல் பேஸ் கண்ட்ரோலரில் வந்து இருக்கிற மாதிரி நான் ஷோ என்ற மெத்தட்டை காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு ஷோன்றதுக்கு பதிலாக நான் இங்கே ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுக்குறேன். ஓகே, எந்த விதமான பராமீட்டருமே பாஸ் பண்ணாமல் ஓகே ஹோம்னு சொல்லி ஒரு மெத்தட் அது வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் எங்களோட வெப்பேஜில் இருக்கிற இந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் செய்யும். ஓகே, அதை அப்படியே நான் காப்பி பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஹோம் கண்ட்ரோல் இருக்குல்ல. ஓகே, இந்த மெத்தடோடத்தையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ஓகே, ஸோ இப்போ பேஜஸ் என்ற ஒரு வியூ ஃபோல்டர் இருக்கு, வியூஸுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற ஹோமை ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் அதோடு சேர்த்து இந்தத்தையும் வந்து ஒரு அரே ஆஃப் டேட்டாவை வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கண்ட்ரோலரை எங்களுடைய வெப் பேஜில் வந்து இப்படி நிறைய எண்ட் இல்லாமல் சிம்பிளாக நாங்கள் ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி லெரவல் ஹோம் பேஜ் இருந்து தூக்கி கொண்டு வந்து போடலாம். ஓகே, ஸோ ரவுட் கெட் என்ற URLக்கு எங்களோட கண்ட்ரோலர் @name என்று கொடுத்தா சரி. ஓகே, ஸோ கண்ட்ரோலரில் ஒரு சிங்கிள் லைனில் ஸ்லாஷ் என்ற வேர்ட் வந்து கிரியேட் ஆகினா ஓகே அந்த கேர்லி பிரேசஸ் ஐடியெல்லாம் யோசிக்காதீங்க. என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் யூசர் கண்ட்ரோலர் கோல் ஆகாமல் ஹோம் கண்ட்ரோலர் கோல் ஆகி அதில் வந்து மெத்தட்டுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஹோம் என்ற மெத்தட் வந்து கோல் ஆகும். ஓகே, அப்படின்னு சொல்கிறோம். மீனிங் என்ன? அதாவது யாராவது எங்களோட வெப்சைட்டை போயிட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணினா நீ ஹோம் கண்ட்ரோலர்ன்ற இடத்துக்குள்ள போய் ஹோம் கண்ட்ரோலருக்குள்ள ஹோம்னு சொல்லி ஒரு மெத்தட்டுக்காண்ட பார்த்துட்டு அந்த மெத்தட்டுக்குள்ள என்ன சொல்லி இருக்கிறோமோ அதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சிம்பிளா சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இது ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ரிமூவ் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு இருக்காது உங்களோட ரெப்போசிட்டரியில ரிமூவ் பண்ண பிறகு ஆக்சுவலா இதையும் நான் ரிமூவ் பண்றேன். சாரி, நான் ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக இன்னும் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து நான் கிட்ல போடலைன்றதுக்காக ஜஸ்ட் கமெண்ட் பண்றேன். ஓகே, ஸோ நீங்க தேவையான ஆக்களை அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு நான் என்னுடைய பேஜின் ஹோம் பேஜை கிளிக் பண்ணினா நீங்க ஹோம் பேஜில் நிற்கிறோம். இது என்ன சொல்லுது? கிளாஸ் controller home controller does not exist அப்படின்னு சொல்லுது. ஓகே, நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம் நாங்கள் சரியா தான் எழுதி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. home controller. ஓகே, நோ, ஸோ ராங். நாங்கள் எழுதியிருக்கிற பேஜுக்கு என்ன பேர்? பேஜ் கண்ட்ரோலர். ஸோ ஐ காப்பி திஸ். சாரி, நீங்கள் உங்களை பார்த்துக்கொண்டு எங்களுக்கு இரிட்டேட்டிங் என்னடா பேஜ் கண்ட்ரோலர் போட்டுட்டு ஹோம் கண்ட்ரோலர் போடுறேன். ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
ஸோ ஹோம் கண்ட்ரோலர்ல இருந்து எங்களுக்கு வெல்கம் டு அப்ஸ்லங்கா என்ற டேட்டா வந்து ஆக்சுவலா வருது. ஓகே, லெரவல்ல வார டீபக்கர்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் அடுத்த டியூட்டோரியல்ல பார்ப்போம். ஆக்சுவலா இப்போ இந்த பேஜ்ல வந்து உதாரணத்துக்கு ஓகே சிம்பிளா நான் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஹோம்ல. ஓகே, இதுல வந்து உதாரணத்துக்கு ஐ திங்க் டிடி என்று போட்டு கம்பெனி அப்படின்றத போட்டிங்கன்னு சொல்லிக்கணும். ஓகே, கேர்லி பிரேசஸ்க்குள்ள ஓகே என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே, டிடி கம்பெனின்றத போட்டுட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பேஜ். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கல ஆக்சுவலா இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி ஆக்சுவலா அது சொல்லும். ஓகே, நைஸ் திங். ஓகே, அத மாதிரி நேம் அண்ட் டெக்லைன் என்று சொல்றது என்னன்னு சொல்லி போட்டு நான் பார்க்கலாம். ஓகே, பார்த்தா வந்து ஆக்சுவலா அது சொல்லும் என்ன வந்து லெட் மேக்கர்ஸ். ஓகே, இந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லும். ஓகே, இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்படி எழுதலாம்னு நினைக்கிறேன். PHP and close this one. ஓகே, இப்போ என்ன நடக்குதுவா? ஓகே, சேம் திங். ஓகே, ஸோ கேர்லி பிரேசஸ் என்ன செய்யணும்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு எத்தனை லைன் 4 5 5 7 விஷயத்தை எழுதுறதுக்கு பதிலாக சிம்பிளா ஒரு 4 கேர்லி பிரேசஸை போட்டால் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். ஓகே, அது வந்து உங்களுக்கு இன்கேஸ் பெரிய வேரியபிளா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அதை வந்து டம்ப் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த டிடி அப்படின்னு சொல்ற மெத்தட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் இப்போ அழகா என்ன செய்யறோம், ஹோம்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் மீதி பேஜுக்கும் எங்களுடைய விஷயங்களை ரிட்டர்ன் பண்ணலாம். பப்ளிக் ஃபங்க்ஷன் அபவுட் என்ற பேஜில் ஓகே we can return home. Okay, இதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் அது வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன் about us மற்றது என்ன இருந்தது, about us I don't remember. contact. okay, contact என்று சொல்லி நம்ம இதை கிரியேட் பண்ணலாம். ஓகே, பேஜ் கண்ட்ரோல்ல contact என்று சொல்லி ஒரு மெத்தட், அதுக்குள்ள எதுவுமே இப்போதைக்கு நாங்கள் பாஸ் பண்ண இல்லை, just return contact. okay, just we return contact here. ஓகே, தென் இப்போ நீங்க ஆக்சுவலா போட்டா மட்டும் காணாது, ஆக்சுவலா இதை டூப்ளிகேட் பண்ணி 2 மெத்தட்டுக்கும் போடலாம். ஒன்று வந்து contact, ஸோ கால் பண்ற மெத்தட் வந்து contact, அடுத்தது வந்து about, கால் பண்ற மெத்தட் வந்து about. ஸோ நிறைய குழப்பங்கள் இல்லாம இதை வந்து நான் ஆக்சுவலா இதையும் கமெண்ட் பண்றேன். ஸோ நிறைய குழப்பங்கள் இல்லாமல் ஜஸ்ட் 3 லைன்ல வந்து இந்த விஷயத்தை நாங்கள் எழுதியிருக்கோம். ஓகே, சாரி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்ட மாதிரி அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு அதே சேம் விஷயம் வந்து வேலை செய்யும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பர்ஃபெக்டாக கொஞ்சம் அழகாக எலகண்ட்டாக நாங்கள் வந்து கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி எங்களுடைய கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி எங்களுடைய பேஜை வந்து விசிபிள் பண்றோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். இன்கேஸ் விளங்கலைன்னு சொல்லி சொன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் கண்டக்டர்ஸ் பேஜில் we can do some changes. ஓகே, புது விஷயங்களை படிக்கல கொஞ்சம் ஸ்லோவா படிக்கணும், அப்படி இல்லாட்டி எங்களுக்கு போர் அடிச்சிடும். இன்கேஸ் இல்லை நீங்க கண்டக்ட்ன்றதுக்கு பதிலாக டபுள் டி போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்லும், oops method of HTTP controller page controller contact does not exist. okay, so inga problem new ஒரு எரர் ஒன்று த்ரோ ஆகுது, பேட் மெத்தட் கோல், அதாவது கோல் பேட் மெத்தட் கோல்னா கோல் அப்படியே மெத்தட்டே இல்லை, பட் நீங்க கோல் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க வந்து எரர் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே,
ஸோ பேட் மெத்தட் கோல். ஸோ நாங்கள் அதை மீண்டும் பழைய நிலைக்கு விட்டு விடுவோம். ஸோ அதே மாதிரி பேஜ் கண்ட்ரோல்ன்றதையும் நீங்கள் மாறி பிஏன்னு சொல்லி பிஎக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா சேம் டைம் அதே எரர் வந்து இப்படி ஒரு கண்ட்ரோலரே இல்லை, நீ என்னதை கால் பண்ணுறேன்னு சொல்லு. ஸோ இது மீனிங்ஃபுல்லான ஒரு எரர் தான். ஓகே, அதை விட நீங்கள் ஓகே பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸோ இந்த 3 பேஜையும் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறோம். வேணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்காக நான் இன்னொரு பேஜும் கிரியேட் பண்ணலாம். routes :get ஓகே, அதுக்குள்ள வந்து உதாரணத்துக்கு யூஸ்ஃபுல் நோ டீம்ஸ் என்று சொல்லி ஒரு இதோட கிரியேட் பண்ணி அது நாங்கள் பேஜ் கண்ட்ரோலரில் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட்டை கால் பண்ணும். ஓகே, பேஜ் கண்ட்ரோலர் டீம். ஸோ உங்கள்கிட்ட இப்போ போயிட்டு டீம்ன்றதை நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா டீம்ஸ் என்ன கால் பண்ணீங்கன்னா அது சொல்லும் ஓகே எல்லாம் சரியா, நான் டீம் என்ற மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ மெத்தட்டை நாங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே TEAMS டீம்ஸ் என்று சொல்லி ஒரு மெத்தட். ஸோ சேம் மெத்தட்டை நான் அதே நேமை யூஸ் பண்ணுறேன், டீம் அண்ட் இல்லாமல் டீம்ன்றது கணக்கத்தானே. ஸோ டீம்ஸ் அண்டே யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் கோமை காப்பி பண்ணி ஓகே team.blade.php அப்படின்னு போடலாம். ஓகே team.blade.php ஓகே. டீமுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக்சுவலாக அந்த கார்ட் டெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு remove the hard text. Okay, welcome to our team அப்படின்னு சொல்லி போட்டுட்டு then leadsக்குள்ள be in touch to have some fun and hope help அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா ஆக்சுவலாக என்ன நடக்குன்னு பார்ப்போம். our team be in touch to have some fun அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இப்போ மிஸ்ஸிங் ஆகிறது இல்லை டீம்ன்ற URL. ஸோ அதையும் நாங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 17 minutes ஆகிடுது. ஸோ உங்களோட லிங்கில் இந்த லிங்கை காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழகாக முன்னுக்கு எடுத்து விட்டுட்டு ஓகே இதில் வந்து அவர் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போடலாம். அவர் டீம். ஓகே, இதில் வந்து நான் கால் பண்ண வேண்டிய URL TEAMS. ஓகே, டீம்ஸ். பர்ஃபெக்ட். அவர் டீம்ஸ் இருக்கு, கால் பண்ணிங்கன்னா அவர் டீம் வரும். ஓகே, ஸோ வடிவான இந்த கியூக்கு பதிலாக நான் வடிவான ஒரு ஐகான் போடலாம். டிஃபால்ட்டாக இருக்கிற இதை ஒன்று எடுக்குது. ஸோ அதை நாங்கள் மாற்றுவோம் ஃபியூச்சரில். தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இது மட்டுக்கும் ஓகே. ஸோ அடுத்த டியூட்டோரியலில் நாங்கள் இப்போ கண்ட்ரோலரை கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த டியூட்டோரியலில் நாங்கள் ஒரு கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இந்த இந்த டீமையோ இல்லாட்டி கோமில் இருக்கிற இந்த ஃபிக்சர்ஸையோ வந்து நாங்கள் ஒரு ஃபாலோ பண்ணியோ இல்லாத ஏதாவது ஒரு இஃப் கண்டிஷன் பண்ணியோ நாங்கள் அதை யூஸ் பண்ணி பழகலாம். ஓகே, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னு சொல்லி சொன்னால் லரவல் வந்து நாங்கள் சிம்பிளாக ஒரு பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு படிக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை. ஒரு பெரிய லெவலில் என்டர்பிரைஸ் லெவலில் நாங்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது. அதனால் நாங்கள் இதை விட்டுட்டு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் படிப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்க வேணும். லரவல் பிளேட் டெம்ப்ளேட்டில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணுன்றத முடிஞ்ச அளவு இந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு நல்லா லேர்ன் பண்ணுங்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் எண்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அதில் லரவல் கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உதாரணத்துக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ
blade and JavaScript framework. இதில் JavaScript அது வந்து எங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு, ஏனென்றால் நாங்கள் Vue.js யூஸ் பண்ணலாம். கீழே if ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். controls and structure. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உதாரணத்துக்கு if else if else end if அப்படியான டிரெக்டரிவை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு if else ஸ்டேட்மெண்ட் வந்து லரவெல்ல ரன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நாங்கள் ஹலோ குட் மார்னிங் டைமை செக் பண்ணி போட்டு டைம் வந்து 9 மணியோட கூட வேறு இருந்தால் குட் மார்னிங் சொல்லலாம். ஓகே, அதுவே வந்து டைம் வந்து ஈவினிங்காக இருந்தால் குட் ஈவினிங்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்கள் வேணும்னு சொல்லிச்சுன்னா அடுத்த கிளாஸில் படிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகே, be in touch with me. Thank you guys. See you in the next video.